மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு பைசா மாஸ்டர் தமிழ்ல மார்க்கெட் ஹாலிடே ஒரு சில கமெண்ட்ஸை பத்தி இன்னைக்கு பார்ப்பேன். ஏன்னா கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான கேள்விகள்லாம் கேட்டீங்க. நிறைய கமெண்ட்ஸ் நான் ஆக்சுவலாக படிப்பேன். படிச்சு நான் ஒரு சிலருக்கு ரிப்ளை பண்ணுவேன். ஒரு சில கமெண்ட்ஸ் என்ன பண்ணுவோம்னா இந்த மாதிரி வீடியோவில் சொல்லும்பொழுது ஏன்னா அந்த கமெண்ட்ஸ் கொஞ்சம் முக்கியமானதாக இருக்கும், மற்றவங்களுக்கும் தெரியட்டும் அப்படிங்கிறதுக்காக வீடியோலேயே சொல்லிடுறோம் இல்லையா? ஸோ அந்த வகையில் இன்னைக்கு அந்த கமெண்ட்ஸை நம்ம பார்க்கலாம். இன்னைக்கு கோல்டு ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா பர் அவுன்ஸ் $4033 வந்தாச்சு. இறங்கிக்கிட்டே இருக்கு. ஓகேங்களா? இதுக்கு முக்கியமான காரணம் இந்தியா வந்து பெருமளவில் இம்போர்ட் பண்ணுறத குறைச்சது தான் அல்டிமேட். ஏன்னா மற்ற கண்ட்ரிலாம் அந்த அளவுக்கு பண்ணல, கொஞ்சம் போயிட்டு தான் இருக்குது. ஒன்று ரீசன். ரெண்டாவது மார்க்கெட் ரெக்கவரி ஆகிடுங்கிற நம்பிக்கையில் யூஎஸ் ஸ்டாக் மார்க்கெட்டு, மற்றபடி இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டு, ஜப்பான் மார்க்கெட் இது எல்லாமே வந்து ஓரளவுக்கு, ரொம்ப இல்லை, ஓரளவுக்கு மக்கள் வந்து கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுறதை விட ஸ்டாக்ஸில் ஏன் போகக்கூடாது அப்படின்னு ஓரளவுக்கு மூவ்மெண்ட் இருக்கிறதுனால இது கொஞ்சம் கீழே இறங்கியிருக்கு. ஸோ இப்போ லாஜிக்காக பார்த்தா இதோட விலைன்னு பார்த்தீங்கன்னா $11,980 தான் வரணும். கிட்டத்தட்ட $12,000 தான் வரணும். ஆனால் இப்போ இதுக்குள்ளே வந்து புது இம்போர்ட் டியூட்டி இருக்கு இல்லையா, அதனால் இது $12,900 காட்டுது. இப்போ சில்வர் பார்த்தீங்கன்னா $235 இருக்குது. யூஎஸ் டாலரோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா இந்தியன் மணியில் $94.46 இன்னைக்கு மார்க்கெட். இப்போ நம்மளோட ஃபர்ஸ்ட் கொஸ்டின், வேதாந்தா வந்து 5 ஸ்டாக்காக டீமெர்ஜ் ஆச்சு. இந்த டீமெர்ஜ் ஆனதில் எதை வந்து கன்சிடர் பண்ணலாம் அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. எல்லாமே ஆக்சுவலாக நல்ல கம்பெனி தான். 5மே ஆக்சுவலாக லாங் ரன்னுக்கு போகும்போது நல்ல கம்பெனி தான். பட் மேபி அந்த ஸ்பீட் ஆஃப் க்ரோத் வந்து ஒரு கம்பெனிக்கு மாறுபடலாம் இல்லையா? டிமாண்ட் அண்ட் சப்ளை பொறுத்து மாறுபடும். இன்றைக்கி பார்க்கும்பொழுது ஒரு சில கம்பெனி பாசிட்டிவாக இருக்கும். அடுத்த 2 வருஷம் கழித்து பார்க்கும்போது அந்த கம்பெனியோட டிமாண்ட் குறைஞ்சி வேறு கம்பெனியோட டிமாண்ட் ஏறலாம். அப்படி பார்க்கும்போது இது எல்லாமே பாசிட்டிவ் தான். இப்போதைக்கு சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போதைக்கு நான் ஒரு 2 கம்பெனி சொல்கிறேன். வேதாந்தா அலுமினியம் கொஞ்சம் ஃபாஸ்டஸ்ட் மூவிங்காக இருக்கும். அடுத்தது வேதாந்தா ஜிங்க் இருக்கு இல்லையா, அதனால அது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும். இது ரெண்டும் வந்து கொஞ்சம் பெட்டரான ஒரு பொசிஷனில் இருக்குது. மற்றது எல்லாமே வந்து ஆவரேஜ் ரேட்டிங்கில் தான் இருக்கும். ஆவரேஜ்னா நாட் த பிலோ ஆவரேஜ், எல்லாமே க்ரோயிங் ஸ்டேஜில் இருக்கக்கூடிய ஸ்டேஜ் தான். இதில் ஒரு கமெண்ட் ஒன்று பார்த்தோம். அதாவது என்னென்னா, வேதாந்தா அயன் அண்ட் ஸ்டீல் வந்து ரொம்ப வேகமாக போகுது அப்படின்ட்டு. இன்றைக்கி மார்க்கெட்டில் பார்த்த வரைக்கும் க்ரூட் ஆயிலோட அதுவும் கனெக்ட் ஆகிருக்கு. ஜியோ பொலிட்டிக்கலில் ப்ரெஷர் அதிகமாக வந்து இந்த மாதிரி ஸ்டீல் ப்ராப்ளம்ஸ்லாம் அதிகமாக வரும். நமக்கு ரேர் எர்த் மெட்டீரியலான விஷயங்கள்லாம் பாசிட்டிவாக இருக்கும், இதெல்லாம் நெகட்டிவில் இருக்கும். அதனால் கொஞ்சம் வீக் தான். உண்மையாக சொல்லணும்னா இன்றைக்கி நிலைமைக்கு இப்போ இருக்கிற பொசிஷனுக்கு அடுத்த ஒரு 1 or 2 இயர்ஸ்க்குன்னு கம்பேர் பண்ணிங்கன்னா ஆயில் அண்ட் கேஸு, அயன் அண்ட் ஸ்டீல் இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா நம்ம எதிர்பார்த்த மார்க்கு வரல. அதனால கொஞ்சம் கீழே இருந்து இப்போ ரெக்கவர் தான் ஆகுதே தவிர பவர்லாம் நீங்கள் வந்து பயப்பட தேவையில்லை. அதெல்லாம் நம்மளோட கண்ட்ரோலில் இருக்குது. ரேர் எர்த் மெட்டீரியல் பற்றி கவலைப்பட தேவையில்லை. இதெல்லாம் கண்ட்ரோல்டு. பட் இந்த 2 வந்து ப்ரெஷரில் தான் இருக்குங்கிறது உண்மை. நீங்கள் எதை அதிகமாக கன்சிடர் பண்ணுங்கிறத நீங்கள் முடிவு பண்ணலாம். அடுத்தது பிர்லா சாஃப்ட். பிர்லா சாஃப்ட் கன்சிடர் பண்ணலாமா அப்படின்னு கேட்குறீங்க. ரைட். பிர்லா சாஃப்ட்டுங்கிறது ஒரு நல்ல கம்பெனி, நல்ல மேனேஜ்மெண்ட் இருக்கக்கூடிய நிறுவனம். இப்போ பார்த்தீங்கன்னா ஏஐ மற்றும் க்ளவுடு, இந்த டேட்டா சென்டர், இதுக்கு தேவையான சில விஷயங்கள் எல்லாம் இப்போது இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ லேட்டஸ்ட்டாக கவனிச்சிங்கன்னா அதுக்கு அடுத்தது இவங்களுடைய கன்சிஸ்டன்ட் க்ரோத் எப்போவுமே இருந்துட்டு இருக்கிறது நல்லா தான் இருக்குது. இருந்தாலும் எங்கே ஒரு ப்ராப்ளம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ், இவங்களோட சேல்ஸில் ப்ரெஷர். நெட் ப்ராஃபிட்டில் கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு 15% ஆவரேஜாக உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். பட் 15% ரிட்டர்ன் இருந்தாலே வந்து நம்ம என்ன சொல்லுவோம், ஒரு ஸ்டாக் நல்ல ஸ்டாக் அப்படின்னு சொல்லுவோம். பட் அந்த இடத்துல இவங்க ஏன் நமக்கு ஏன் பதட்டம் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நெட் ப்ராஃபிட் க்ரோத் மட்டும் இருந்தால் போதாது. நமக்கு வந்து பேரலாக என்ன வேணும், சேல்ஸோட க்ரோத்தும் வேணும். பட் சேல்ஸ் இயர் ஆன் இயர் குறைஞ்சிக்கிட்டே போகுது, நெட் ப்ராஃபிட் மட்டும் அதிகப்படுத்தி காட்டுறதுங்கிறது வேற. இந்த ரெண்டுத்துக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸை வச்சு நம்ம என்ன பண்ணுறோம், கொஞ்சம் பயப்படுறோம், வேற ஒன்றும் இல்லை. ஸோ இது என்னோட கேஸில் பார்த்தீங்கன்னா இது ஒரு பிலோ ஆவரேஜ் கம்பெனி தான். ஓகேங்களா? ஏன்னா ரிஸ்க் இருக்குது. எப்பவுமே சேல்ஸும் கன்சிஸ்டண்டாக வளரலைன்னா ஃபண்டமெண்டல் வளராத எந்த நிறுவனமும் ப்ரைஸ் மட்டும் வளர்ந்துட்டு போகிறது ஆபத்து தான். அடுத்த கமெண்ட் கவனிச்சிங்கன்னா, வாரம் ஷேர்ஸ் வாங்குறதுக்கு இவருக்கு ஏது பணம் அப்படின்னு கேட்குறாங்க. நியாயமான விஷயம் தான். இன்றைக்கி மார்க்கெட்டில் சூழ்நிலை எப்படி இருக்குது, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு இன்கம் இருக்கும். ஒருத்தர் வந்து நல்லா சம்பாதிப்பாங்க, 4 lakhs 5 lakhs மந்த்லி சம்பாதிப்பாங்க. ஒருத்தர் வந்து 50,000க்கு சம்பாதிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க, 40,000 30,000 கீழே சம்பாதிப்பாங்க. இப்போ என் கேஸில் கவனிச்சிங்கன்னா, நான் நிறைய சம்பாதிச்சிட்டு வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் கொட்டுறேன் அப்படின்னு நீங்கள் பார்க்குறீங்கன்னா அது ரொம்ப தப்பு. அதுக்கு அப்படி கிடையாது. ஜென்ரலாக உங்களுக்கு ஒரு விஷயம் நான் பொதுவாகவே சொல்லுவேன். மார்க்கெட்டில் அக்டோபர், நவம்பர், டிசம்பரில் பீக் இருக்கும். அந்த மாதிரி நேரங்களில் நம்ம என்ன பண்ணக்கூடாது, ஸ்டாக்கை அதிகமாக கன்சிடர் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு. ரெண்டாவது, அக்டோபர் நவம்பர் மாதிரியான நேரங்களில் ஒரு சில ஸ்டாக்ஸை நம்ம என்ன பண்ணியிருப்போம்னா எக்ஸிட் கொடுத்துருப்போம் இல்லையா? எக்ஸிட்னா 100% கிடையாது. கம்யூனிட்டியில் இருக்கவங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அக்டோபர் நவம்பரில் வந்து இந்த மாதிரி ஒரு பி பேலன்சிங் மெத்தட் பண்ணுவோம் அப்படின்ட்டு. அந்த மெத்தடில் நான் கொஞ்சம் ஃபண்ட்ஸ் எப்போவுமே என்ன பண்ணுவேன்னா மார்ச் ஏப்ரலுக்காக எடுத்து வைக்கிறது உண்டு. ஸோ அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் இந்த சமயத்தில் என்னோட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து கம்ப்ளீட்டாக ஸ்லோ பண்ணுவேன், இல்லை ஸ்டாப் பண்ணுவேன். ஓகே. ரெண்டாவது, அதே இந்த பணத்தெல்லாம் என்ன பண்ணுவேன்னா மார்ச் ஏப்ரலுக்கு மேலே நான் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டை இந்த 3 மாதத்தில் அதிகமாக கன்சிடர் பண்ணுவேன். அப்படிங்கிறதுனால தான் இப்போ நம்ம அதிகமாக பண்ணுறோமே தவிர இட்ஸ் நாட் டைரக்ட் இன்கம். மாதம் நான் வந்து நிறைய சம்பாதிச்சு இதில் வந்து நிறைய போடுறேன் அப்படிங்கிறது
இன் ரியல் கிடையாது. அது நான் உங்களுக்கு அந்த என்னுடைய மெத்தட் என்னவோ அதை நான் சொல்கிறது மட்டும் இல்லாமல் செஞ்சும் காட்டணுங்கிறதுக்காக தான் நான் இதை செய்கிறேன். உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ரைட். அடுத்தது அருண்குமார் கேட்டிருக்காரு, அவரோட போர்ட்ஃபோலியோ சில ஸ்டாக்ஸோட லிஸ்ட் கொடுத்துருக்காரு. இந்த ஸ்டாக் லிஸ்ட்லேருந்து வீக்காக இருக்கிற கம்பெனிஸ் எது, ஸ்டாக்ஸ் எதுன்னு அப்படின்னு கேட்டிருக்காரு. அப்படி பார்க்கும்போது என் கண்ணுக்கு ஒரு 4 ஸ்டாக்ஸ் தெரியுது. ஒரு 2 வந்து வீக்காகவும் 2 வந்து ஆவரேஜாகவும் தெரியுது. அப்போ அந்த 2 வீக்னு நான் எதெல்லாம் பார்க்குறேன் அப்படின்னா, எஸ், பிவிஆர் ஐநாக்ஸ், அடுத்தது ஐசிஐசிஐ ப்ருடென்ஷியல் லைஃப் இன்சூரன்ஸ். ஆக்சுவலாக ஐசிஐசிஐ ப்ருடென்ஷியல் லைஃப் இன்சூரன்ஸ் நல்ல கம்பெனி தான், இல்லைன்னு நான் சொல்லலை. பட் இன்சூரன்ஸ் மாதிரி கம்பெனிகள் என்னென்னா கன்சிஸ்டண்ட்டான ப்ராஃபிட்டை புக் பண்ணுறதுலாம் அவ்வளோ ஈஸி கிடையாது. அக்கௌண்ட்ஸ் எல்லாம் மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். மற்ற பிஸ்னஸில் வர மாதிரி இதெல்லாம் நீங்கள் ஈஸியாக பார்க்க முடியாது. அதனால் நான் பொதுவாக என்ன சொல்லுவேன்னா, இந்த காம்ப்ளெக்ஸான இருக்கக்கூடிய கம்பெனிஸில் பொதுவாக போக வேண்டாம் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கு அடுத்தது நம்ம பார்க்குறது எஸ் நம்மளுடைய பிவிஆர் ஐநாக்ஸ். அது கொஞ்சம் வீக்கான சப்ஜெக்ட் தான், அந்த பக்கம் நீங்கள் போகாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. இந்த 2 கம்பெனியை நீங்கள் என்ன பண்ணலான்னா தாராளமாக டைல்யூட் பண்ணிவிட்டு வேறு சில உங்களுடைய எக்ஸிஸ்டிங்லேயே நல்லா இருக்கக்கூடிய நிறுவனங்கள்லாம் இருக்குது. ஏர்டெல் இருக்குது, டாடா மோட்டார்ஸ், கமர்ஷியல்ஸ் இருக்குது, அதெல்லாம் பார்க்கலாம். இப்போ ப்ரெஷர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய 2 கம்பெனி, இன்னும் 2 கம்பெனி எதுன்னு கேட்டிங்கன்னா எஸ்டிஎஃப்சியும் டிசிஎஸும். அடுத்த 3 ஆண்டுகளுக்கு இவங்க 2 பேரால் பெரிய அளவுக்கு சோபிக்க முடியாது. ஒரு ஃபிக்ஸ்டு பாண்ட் மார்க்கெட்டில் வரக்கூடிய வருமானத்தை விட அதிகமாக அவங்க சம்பாரிச்சு கொடுத்துருவாங்களா அப்படிங்கிறதே நமக்கு வந்து வளர்ந்தாலும் வளரலாம், வளராதுன்னு நான் சொல்லலை. பட் அந்த கான்ஃபிடென்ஸை இன்றைக்கி கொடுக்குறாங்களான்னு கேட்டிங்கன்னா எஸ், அந்த இடத்துல இது ரொம்ப வீக்காக தான் இருக்குது. நீங்கள் வச்சுருக்கீங்க, நான் இன்னொரு 10 வருஷம் வச்சுக்க போகிறேன், 15 வருஷம் வச்சுக்க போனீங்கன்னா பிரச்சனை கிடையாது. பட் நான் ஒரு ஷார்ட் ரனில் ஒரு ரிட்டர்ன்ஸ் பார்க்க போகிறேன் அப்படின்னா பாசிபிலிட்டி புவராக தான் இருக்குது அப்படிங்கிறது தான் நம்ம இதில் பார்க்குறோம். கம்யூனிட்டியில் சேர்றதுனால என்ன பெனிஃபிட்டு, கம்யூனிட்டியில் என்ன ஷேர் ஏதாவது ரெக்கமெண்டேஷன் கொடுக்குறீங்களா, அதுக்கப்புறம் எவ்வளோ ஃபீஸ் வாங்குறீங்க அப்படின்லாம் கேட்குறாங்க. ஆக்சுவலாக ஃபீஸ் எல்லாம் ஒன்றும் பெரியதில்லை. நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் பார்த்துக்குங்க, இல்லைனா நீங்கள் என்ன பண்ணுங்கள், எனக்கு ஒரு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நான் ஒரு வீடியோ தரேன், அதில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் அதில் டீட்டெயில் இருக்கும். அதை தாண்டி நான் உங்கள் எல்லாருக்குமே ஒரு விஷயம் சொல்ல விரும்புகிறேன். கம்யூனிட்டிங்கிறது உங்களுக்கு ஆப்ஷனலே கிடையாது. புரியுதா? கம்யூனிட்டிங்கிறது உங்களுக்குலாம் ஆப்ஷனலே கிடையாது, அது மேண்டேட்டரி ப்ராசஸ். நீங்கள் எய்தர் பைசா மாஸ்டர் கம்யூனிட்டியில் இருக்கலாம், இல்லை வேறு ஒரு கம்யூனிட்டியில் இருக்கலாம், அது பிரச்சனை கிடையாது. ஆனால் ஏதாவது ஒரு கம்யூனிட்டியில் எது பெஸ்ட்டுன்னு பார்த்து நீங்கள் கண்டிப்பாக இருக்கணும். அப்படி இருக்கும்பொழுது தான் உங்களுடைய ஸ்மால் ஸ்கேலில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்களுக்கு ப்ராப்ளம் கிடையாது. ஆனால் ஒரு ப்ரொஃபஷனல் இன்வெஸ்ட்மெண்ட்டாக நம்ம அதை ஒரு பெரிய நம்மளோட அடுத்த தலைமுறைக்கான பணமாக நம்ம கொண்டு போகும்பொழுது பதட்டங்கள் வரும். பெரிய அமௌண்ட் சேர சேர பதட்டங்கள் வரும். நம்ம சரியான ரூட்டில் தான் போகிறோமான்ற குழப்பம் வரும். அப்போ அந்த முடிவுகளை யார் எடுப்பா? ஒரு கம்பெனியில் நம்ம வேலை செய்கிறோம், ஒரு யூனிட்டி இருக்கும். ஒரு ஆட்டோ ஸ்டாண்ட் வச்சா கூட ஒரு யூனிட்டி இருக்கும். இதெல்லாம் இருக்கும். அப்படின்ற மாதிரி இன்வெஸ்டருக்கு ஒரு யூனிட்டி இருக்கணும். அது கம்பல்சரி நீங்கள் வந்து பைசா மாஸ்டரில் தான் சேரணும்னு நான் சொல்லலை. யூ கேன் ஜாயின் எனி கம்யூனிட்டி. எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், இந்த கம்யூனிட்டியில் என்னென்ன பெனிஃபிட் இருக்குதுன்னு நான் சொல்கிறேன். கம்பேர் பண்ணி கூட நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஃபீஸ் எல்லாம் கூட நான் டீட்டெயிலாக சொல்கிறேன். ஓகே. நமக்கு வந்து கமெண்ட்ஸில் நிறைய விமர்சனங்கள்லாம் பண்ணுவாங்க இல்லையா? நம்ம அதில் எல்லா விமர்சனத்துக்கு பதிலாக சொல்லுவோம். அது தப்பு கிடையாது. விமர்சனம் பண்ணுறதே வந்து நான் எப்போவுமே தப்பாக பார்க்கல. கேட்குற கேள்விக்கு நான் பதில் சொல்லணும்னு ஆசைப்படுவேன். எனக்கு இந்த ஃபினான்ஸ் வித் தங்க அப்படிங்கிற அந்த ஒரு ஐடியில் வந்து மோஸ்ட்லி சில கான்ட்ரடிக்ஷனான கேள்விகள்லாம் வரும். நான் பதில் சொல்லிகிட்டே தான் இருப்பேன். பட் அப்படி தான் நான் லாஸ்ட் வீடியோவில் ஒரு பதில் சொன்னேன்னு நினைக்கிறேன். இப்போவும் அதுக்கு தான் பதில் சொல்ல போகிறேன். என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, நீங்கள் வாங்குகிற ஸ்டாக்கெல்லாம் நீங்கள் வாங்கினீங்கன்னு நாங்கள் எப்படி நம்புறது? பாயிண்ட் நம்பர் 1. 2வது, நீங்கள் அதை காட்ட மாட்டீங்களா, அந்த ஆர்டர் புக்கை காட்ட மாட்டீங்களா அப்படின்ட்டு. ஆக்சுவலாக ஆர்டர் வீடியோ முழுசாக பார்த்துருந்தாலே ஆர்டர் வந்து நான் கிளியராக ரிவீல் பண்ணியிருக்கேன். ஏன்னா நம்ம பட்டன் கிளிக் பண்ணுறது, சக்ஸஸ்ஃபுல் ஆர்டர் இதெல்லாம் காட்டினா ஸ்க்ரீன் நிறையா போகுமேங்கிறதுக்காக நான் என்ன பண்ணுவேன்னா, வாங்குறப்ப என்ன குவான்டிட்டின்னு காட்டிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு சம்மரியாக எத்தனை அந்த 5 ஸ்டாக்கும் எந்தெந்த ப்ரைஸில் எந்த டைமுக்கு வாங்கினேங்கிறத கூட நான் எப்பவுமே வைக்கிறது தான். இதில் எனக்கு மறைக்கிறதுக்கு என்ன இருக்குது? யோசிச்சு சொல்லுங்கள். இந்த கம்பெனிலாம் இன்னும் ஒரு 10 வருஷம் கழிச்சு வளராதா? மனசாட்சி தொட்டு சொல்லுங்கள். இந்த கம்பெனிலாம் 10 வருஷம் கழிச்சு இப்படியே தான் பருப்பு மோசமான கம்பெனி இதெல்லாம் வாங்கிட்டீங்க அப்படின்னு தான் சொல்ல முடியுமா? என்னுடைய ஒவ்வொரு காலத்தில் நான் வாங்கினேன், 10 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கினேன், 5 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கினேன் அப்படின்னு நீங்கள் பீரியாடிக்கலாக எடுத்து பார்க்கும்போது ஒவ்வொரு ஸ்டாக்குமே இன்றைக்கி வந்து பெட்டரான பொசிஷனில் தான் இருக்குது. உங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் வரணுங்கிறதுக்காக தான் நான் முக்கியமாக சொல்கிறேன். இப்போ இதெல்லாம் நான் வாங்குறது உங்களுக்கு வீடியோ பண்ணி போடணும்னு எனக்கு எந்த அவசியம் இல்லை. வீடியோ பண்ணி போடுறதுனாலையும் எனக்கு இந்த பெனிஃபிட் ஆக்சுவலாக கிடையாது. ஏன்னா இதெல்லாம் பெரிய பெரிய பிராண்ட். யோசிச்சு பாருங்கள், இதெல்லாம் நம்ம என்ன பண்ண முடியும்? இந்த மாதிரி பெரிய பெரிய பிராண்டை நான் வாங்கும்போது உங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் வரணுங்கிறதுக்காக தான் நான் செய்கிறேன். புரியுதுங்களா? நான் வேல்யூ அதிகமாக பண்ணுறேன் அப்படின்னு பார்க்காதீங்க. நான் சொன்ன ஏற்கனவே வேல்யூ ஏன் அதிகமாக பண்ணுறேன்னு. உங்களுக்கு என்ன இந்த மாதம் பட்ஜெட்டோ 10,000 5,000 சரியான ஸ்டாக்கை வாங்குங்கன்னு தான் நான் சொல்கிறேன். ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் நம்ம எப்போவுமே என்ன பண்ண மாட்டோம், விற்க மாட்டோம். இதுதான் நம்மளோட பேசிக் ஐடியா. இதை தான் நீங்களும் ஃபாலோ பண்ணுறீங்கன்னு நான் நம்புகிறேன். ஸோ கண்டினியூஸாக இதை பண்ணுங்கள். ஸோ அடுத்தது கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணதை பற்றி நான் பேசியிருக்கேன். யாருக்கா டவுட் இருக்கவங்க எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நானே வாட்ஸ்அப்பில் ஒரு வீடியோ தரேன். அந்த வீடியோ பாருங்கள், பிடிச்சிருந்தா ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ நான் எப்பவுமே சொல்கிறேன், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு காசு பணம் கொடுத்து உதவி செய்யறதோட இந்த மாதிரி நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஐடியாஸ் கொடுக்கலாம், அவங்க வாழ்க்கையில் சூப்பராக வருவாங்க அப்படின்னு. எனிவே அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.